மாணவியின் காதலன் எங்கே? உதயநிதி மா. சுப்பிரமணியம் பதுங்குவதின் சீக்ரெட் வெளியானது. உச்சக்கட்ட பரபரப்பில் திமுக. வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் இந்த அளவுக்கு வீரியம் அடைந்திருப்பதின் முக்கிய காரணமே திமுக தான். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் தனது ஆட்சியில் நடைபெற்றதும் அதன் பின்னணியில் என்ன நடந்தது, இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்தது என்பது குறித்து அவர் ஒரு விளக்கம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று இருந்து வருகிறார். அதே போன்றுதான் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு மாணவி விவகாரத்தில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்று இது குறித்து ஒரு புதிய பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அந்த மாணவி தனது காதலனுடன் பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் தனிமையில் இருந்தபோதுதான் அவரை தாக்கிவிட்டு மாணவியை ஞானசேகரன் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் இந்த வழக்கில் மாணவியின் காதலன் தான் முக்கியமானவர். அந்த நபரை பிடித்து விசாரித்தாலே அங்கு என்ன நடந்தது என்பது தெரிந்துவிடும். ஆனால் இந்த நேரத்தில் முக்கிய நேரடி சாட்சியாக மாணவியின் காதலனை இப்போது வரை வெளியில் காட்டவில்லை. அப்படி ஒரு நபர் இருப்பதையே மூடி மறைத்து விட்டார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் காவல்துறை அந்த காதலனை கண்டுபிடித்துதான் முதல் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்தது, ஞானசேகரன் மட்டும்தான் வந்தாரா, இல்லை அவருடன் வேறு நபர்களும் வந்தார்களா, அப்போது என்ன நடந்தது என்கிற உண்மைகளை அந்த காதலனிடத்தில் விசாரித்தால் மட்டும்தான் சரியாக தெரியும். ஆனால் இவர்களோ அந்த காதலனை இந்த விவகாரத்துக்குள் கொண்டு வரவே இல்லை. காரணம், அந்த மாணவியின் காதலனுக்குத்தான் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும் என்பதால் அவரை தலைமறைவாக வைத்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த மாணவனை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விட்டால் அந்த ஆடி கார் நபர் யார் என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இந்த விவகாரமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் அந்த மாணவனை விசாரித்தால் அந்த முக்கிய புள்ளி சிக்கி விடுவார் என்பதற்காகவே காவல்துறையை இப்போது அந்த காதலனை வெளியில் விடாமல் தலைமறைவாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதோடு இந்த மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஆகிய இருவரிடமும் இருக்கும் புகைப்படங்கள், அதோடு இந்த மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகிய இருவரிடமும் இருக்கும் புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. குறிப்பாக மா. சுப்பிரமணியத்துடன் அவர் மிக நெருக்கமாக இருந்துள்ளார். அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி வருகின்றன. அப்படி என்றால் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஞானசேகரனுடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இப்போது உதயநிதியும் மா. சுப்பிரமணியனும் அது குறித்து மீடியாக்களிடம் வாய் திறக்கவே மறுக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், இருவரும் வாய் திறந்தால் பல விஷயங்கள் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே நீங்கள் யாரும் இது குறித்து பேசாதீர்கள், குறிப்பாக மீடியாக்களை சந்திக்காதீர்கள் என்று திமுக மேலிடம் ஒரு உத்தரவு போட்டுள்ளதாம். அதனால்தான் குற்றவாளி ஞானசேகரன், உதயநிதி, மா. சுப்பிரமணியம் ஆகியோர் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் வெளியாகியும் கூட அவர்கள் இருவரும் அது குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் பம்மி பதுங்கி கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் யார் அந்த சார் என்கிற விவகாரத்தில் உதயநிதி மீது ஒரு சந்தேகம் இருந்து வரும் அதே வேளையில் இப்போது மா. சுப்பிரமணியத்தின் மீதும் சந்தேகம் வலுக்க தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை அந்த ஆடி கார் சார் மா. சுப்பிரமணியம் தானோ என்று பலரும் கருத்து வெளியிட தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் தன்னுடன் ஞானசேகரன் மிக நெருக்கமாக இருக்கும் பல புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி வரும் வேளையில் அது குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் மா. சுப்பிரமணியன். அதற்காரணமாகவே அது குறித்த புகைப்படங்கள் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின், மா. சுப்பிரமணியம் ஆகியோர் மேடைகளில் பேசிய சில வீடியோக்களும் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோக்களில் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், அவர்கள் உயர்ந்தால் தான் இந்த நாடு உயரும் என்று மு.க. ஸ்டாலின் பேசிய வீடியோவும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் என்றால் அதில் நம்பர் 1 இடத்தில் மு.க. ஸ்டாலின் தான், ஏன் உலகிலேயே அவர்தான் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கிறார் என்று மா. சுப்பிரமணியம் மேடையில் பேசிய வீடியோக்களும் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பலரும் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை, இப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் எப்படி பெண்கள் உயர முடியும், இப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் ஆளும் மாநிலம் எப்படி பெண்களை உயர்த்தும் மாநிலமாக இருக்க முடியும் என்று
பலரும் எதிர்கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கடந்த காலங்களில் இது போன்ற பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது அதை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளாததால் இந்த மாணவி விவகாரத்திலும் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் எதிர்க்கட்சிகள் இதை கடந்து போய்விடுவார்கள் என்று நினைத்த மு.க.ஸ்டாலினுக்கு இப்போது நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகரித்து வருவதால் கலவரமடைந்திருக்கிறார். இந்த விவகாரமே தனது ஆட்சிக்கு வேட்டு வைத்து விடுமோ என்று அச்சப்பட தொடங்கிவிட்டாராம். குறிப்பாக மாணவி விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு தற்போது அனைத்து கட்சிகளும் கோதாவில் குதித்து விட்டார்கள். மக்களிடமும் முழுமையாக கொண்டு சேர்த்து விட்டார்கள். அதோடு சென்னை உயர்நீதிமன்றமும் இதை விசாரிக்க மூவர் குழுவை களமிறக்கியுள்ள நிலையில் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் இதை விசாரிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போதும் அதே நீதிமன்றம் அதை நிராகரித்துவிட்டது. அதனால் உயர்நீதிமன்றத்தின் ஸ்பெஷல் டீம் இதன் பின்னணியில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, உண்மைகளை மூடி மறைக்கிறதா இல்லை உண்மையிலேயே விசாரணை நடத்தி வருகிறதா என்பதை புலனாய்வு செய்து வருவதோடு இதன் பின்னணியில் அரசியல் உள்ளதா இல்லை அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையா என்கிற கோணத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற ஸ்பெஷல் டீம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறது. அதனால் இந்த மாணவி விவகாரத்தில் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நீண்ட காலம் உண்மையை மூடி மறைக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அவர்கள் மறைந்து வரும் அனைத்து சீக்ரெட் விஷயங்களும் பூதகரமாக வெடித்து சிதறும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, மு.க.ஸ்டாலினின் அழைப்பை நிராகரித்த ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்து பின்வாங்கிய பிறகு அரசியல் பேசுவதையே தவிர்த்து வந்தார். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுகவினர் நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டவர் துரைமுருகன் போன்ற சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று சொல்லி சலசலப்பை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக துரைமுருகன் ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். இப்படியான நிலையில் சமீபத்தில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு ரஜினிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். ஆனால் முதலில் வருவதாக சொன்ன ரஜினியோ கடைசி நேரத்தில் தனக்கு வேறு முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி அந்த விழாவை தவிர்த்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம், ஏற்கனவே திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தான் சொன்ன வார்த்தைகள் சலசலப்பு ஏற்படுத்தியதால் இனிமேல் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளாராம் ரஜினிகாந்த். ஆனால் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை ரஜினிக்கும் அவர் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் சேர்த்து விமான டிக்கெட் பதிவு செய்திருந்தவர் கடைசி வரை ரஜினியை எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் அவர்கள் விமானத்தில் ஏறுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு தன்னால் வர இயலவில்லை என்று மு.க.ஸ்டாலினுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறார் ரஜினி. இது மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவரை பொறுத்தவரை விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் ரஜினி ரசிகர்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என நோக்கத்தில்தான் அவரை அவ்வப்போது திமுக நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். ஆனால் ரஜினியோ தான் விரும்பி அழைத்தும் புறக்கணிப்பதால் இப்படியே போனால் ரஜினி ரசிகர்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப முடியாது போலிருக்கே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாராம். நண்பர்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் காதல் விவகாரத்தை மூடி மறைத்திருப்பது துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருவரும் ஓடி ஒழிப்பதின் பின்னணி என்னவாக இருக்கும்? அதோடு மு.க.ஸ்டாலினின் அழைப்பை ரஜினிகாந்த் புறக்கணித்தது குறித்து உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.